ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இதுவுமே. ஸோ அக்யூரசி இப்போயே சொல்லிடுறேன் கைஸ். ஓகே, ஸோ அக்யூரசி பார்த்தீங்கன்னா அபவ் 75% இப்போனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் அசட்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராப்பர் அசட்டில் பார்த்தா இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மஸ்ட்டு பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராகவே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பிகினர்ஸ்க்கு எப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கணுமோ ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க கைஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம். ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, ஸோ ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸாக இருக்கட்டும், லைவ் சிக்னல்ஸாக இருக்கட்டும், அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட் சிக்னல் 24/7. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை பார்க்க ஆரம்பிச்சலாங்க. இது ஓகேவா, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் அசட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓடிசி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ லைவ் அசட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வால்டைலாக இருக்கும். ஸோ கேண்டில் மூவ்மெண்ட்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிசிலே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏன்னா கோடெக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட் தான் இருக்கும் அதிகமாக. ஓகேவா, ஸோ கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 minute தான். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைமே பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் டிஃபால்ட் 1 minute தான். ஓகேவா, ஸோ அதை வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா, ஸோ அதனால் இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் ஆவரேஜை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ ட்ரெண்ட் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அண்ட் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா, ஸோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னா இந்த இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாலே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா 200 வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ கலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வச்சுக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ 1 minute வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு கைஸ். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை பண்ண பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிஜெக்ஷன் ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி வந்து இதுக்கும் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அதனால தான் இது பேர் பண்ண ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஜஸ்ட் பாருங்கள். ஓகேவா, ஸோ நீங்கள் அப்ட்ரேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா டச் பண்ணி ரிஜெக்ஷன் ஆகியிருக்கணும். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில்லே இது வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரே கேண்டில்லையும் வரலாம், அது இந்த மாதிரி 2-3 கேண்டில்லையும் வரலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த லைனை பார்த்தீங்கன்னா எப்போ ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில்லே பார்த்தீங்கன்னா இது ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த கேண்டில் முடிஞ்சோடனே இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லைட்டாக மேலே போயிருக்கு. அண்ட் மேலே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து இதோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இதோட ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தா ஒரு அப்டேட் பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படியே வேணால் கண்டினியூஸாக அப்படியே 3 கேண்டில் தொடர்ந்து க்ரீன் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ சிம்பிள் இதுதான். ஸோ நான் ஜஸ்ட் பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ட்ரேட்மே பார்த்தா ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம எல்லா வீட்லையுமே பார்த்தா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிப்போம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுமே நான் பார்த்தா காமிக்கிறேங்க. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகியிருக்கா. ஸோ நீங்கள் டவுன் ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகியிருக்கணும். ஓகேவா, ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் காமிக்கிறோம். ஓகேவா, ஸோ பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் இருக்கா. நான் ஆல்ரெடி அந்த அப்டேட்டுக்கான இது காமிக்கிறேன். ஸோ க்ரீன் இருக்குது. ஸோ அண்ட் ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷனே ஆகலை பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு ரிஜெக்ஷனுமே இல்லை பாருங்கள். இந்த இடத்துல கீழே எது வரைக்கும் வந்திருக்கோ ஸோ அதோடய பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணக்கூடாது. எங்கே இருக்குது, தோ இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கான இப்போ ஜஸ்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் டவுன் ட்ரேடுக்கானது நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இது மாதிரி ரொம்பவே லாங் தான். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். ஓகேவா, ஸோ டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா முதல்ல பண்ண ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை பண்ண நல்லாவே பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு இல்லை, இந்த இடத்துல அந்த மாதிரி பார்த்தா பிரேக் அவுட் ஆகணும். ஸோ
பிரேக் அவுட் ஆனோன்னே ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ரிஜெக்ஷன் எந்த இடத்துல எடுத்திருக்கு, ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே போய் ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே இது வரைக்கும் போய் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பண்ண நம்ம இதுதான் நம்மளோட என்ட்ரி பிளேஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகி போயிருக்கு பாருங்கள். ஸோ சிம்பிள் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடுமே ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ இது ஒரு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடுமே ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே சொல்கிறது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தாலும் சரி. ஓகே, ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக இருக்க முடியும். ஓகே, ஸோ ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு 10 நாளைக்கு 2-3 நாள் ப்ராஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, 10 நாளில் பார்த்தீங்கன்னா 8 நாளுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் திங் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஆல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் போடுறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் மேலே பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா டெமோக்குள்ளே ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆனோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் ஸோ ரொம்பவே லோவான அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வேணால் ஒரு அப்ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைக்கும். பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ இந்த லைனை பிரேக் அவுட் ஆகி நல்லா இது வரைக்கும் வந்து கொஞ்சம் மேலே போணுச்சுன்னா ரிஜெக்ஷன் அர்த்தம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்லேயே முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் அப்ட்ரேட் பண்ண ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடக்கூடாது. ஸோ கீழ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விக்குமே இல்லை பாருங்கள், ரிஜெக்ஷனே இல்லை பாருங்கள். ஸோ இதுதான் ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ புரியலனா லைட்டாக ஸ்கிப் பண்ணியுமே பாருங்கள். ஓகே, ஸோ பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரன்னிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜெக்ஷனில் முடிஞ்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணலாங்க. இது ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி இந்த ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ரிஜெக்ஷனில் முடியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரி கிடைக்கும்னு நினச்சேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு அசட்டில் செக் பண்ணலாங்க. இது ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சுத்தமான ரிஜெக்ஷனே இல்லை பாருங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தா ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். பட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரியில் ரிஜெக்ஷன் கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா வேறு அசட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாங்க. இட்ஸ் ஓகேவா? ஸோ லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெட் கேண்டில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அசட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ இது மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ வேறு அசட் பண்ண செக் பண்ணி பார்ப்போங்க. இஸ் ஓகேவா? பார்ப்போம். இல்லை, இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகலை. ஸோ அதனால் இதையுமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் தான் பண்ணிக்கணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஓகேவா? ஸோ வேறு அசட்டில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் போடுற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஸோ வேறு மற்ற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியல, எனக்கு பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா எனக்கு டெலகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நான் டெலகிராம் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பேன். ஸோ அப்படியும் உங்களுக்கு புரியலன்னா தனியாக பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் லிங்க் அனுப்பிச்சு நான் உங்களுக்கு லைவாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க. ஸோ ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தேன்னா ஸோ அந்த மாதிரி கூகுள் மீட் லிங்க் அனுப்பிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ராட்டஜி டவுட் மட்டும் இல்லை, ஸோ ஏதாவது உங்களுக்கு டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் இஷ்யூவாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் பாருங்க. ஸோ ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு அசட்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்தீங்கன்னா எதுலையும் கிடைக்கல. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வேணால் ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டு பேசுகிறேங்க. ஓகேவா?
ஓகே கேஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க கேஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டில் பார்த்தா பிரேக் அவுட் ஆகியிருக்கா. ஸோ பிரேக் அவுட் ஆகி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா ஓகே. ஸோ மேலே இந்த இந்த பொசிஷன்லேயே பார்த்தா முடிஞ்சதுன்னா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பண்ணால் ப்ளேஸ் பண்ணலாங்க. ஸோ ஓகே. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ரெட் கேண்டில் மூவிங் ஆவரேஜ் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகணும். ஓகேவா. ஸோ பார்ப்போங்க கைஸ். ஓகே. ஸோ இந்த கேண்டில் பார்த்தா ரெட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவுமே பார்த்தா என்ட்ரி கிடையாது. ஓகே. ஸோ நம்ம பார்த்தா க்ரீனில் முடிஞ்சால் பார்த்தா நம்ம டவுன் ட்ரேட் பார்த்தா ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே பார்த்தா க்ரீனில் முடியல கைஸ். ஓகேவா. பட் பார்த்தா இதுவுமே ஒரு ரிஜெக்ஷன் தான். ஸோ பட் பார்த்தா இன்னுமே க்ரீனில் முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு இன்னுமே பார்த்தா ஹை கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு நல்லா ரிஜெக்ஷன் ஆகணும். ஓகே. க்ரீன்லேயே முடியணும். ஓகே. ஸோ அப்போ தான் பார்த்தா உங்களுக்கு ஹை கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அக்யூரேசி பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த கேண்டில் மட்டும் இப்போ க்ரீனில் முடிஞ்சுதான் நம்ம இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா வேறு அசெட் பண்ணால் செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகேவா. ஓகே கேஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு பாருங்கள். ஓகே. ஸோ நான் அகைன் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த க்ரீன் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ பிரேக் அவுட் ஆகணும்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லைனை அகைன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஸோ ரிஜெக்ஷன் ஆகியிருக்கணும். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த இதோட முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரிஜெக்ஷன் ஆகியிருக்கு. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது லாஸ் ஆகுதா ப்ராஃபிட் ஆகுதான்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது லாஸ் தான் ஆகும். ஸோ அப்படி லாஸ் ஆனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மார்டிங்கல் 1 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ நான் அகைன்மே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ ஓகே. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா இந்த என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்டேட் ப்ளேஸ் பண்ணணும்னா ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை அகைன் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு நல்லா கீழே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகணும். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள். இந்த கேண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகியிருக்கா. ஓப்பன் ஆகி லைட்டாக மேலே போகி ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு கீழே வந்துட்டு ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ தூரம் போகிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் டவுன் ட்ரேட் அதாவது நான் அப்டேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அது நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்டிங்கல் 1 பண்ண ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இது நம்மளுக்கு லாஸ் ஆகுதா இல்லை ப்ராஃபிட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே மேலே போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு கைஸ். ஓகே. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அகைன் அண்ட் அகைன் இப்போ இது மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு வந்தால் ஸோ ஜஸ்ட் ஒன் ஆர் 2 ட்ரேட்ஸ் பார்த்தா 1 அசெட்டில் எடுங்க சேம் டைம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வேறு அசெட்டுக்கு மூவ் ஆகிடுங்க. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இப்போ அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் லைவாகவே எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ இது பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் இன்னும் ஒரு லாஸ்ட்டாக இன்னும் ஒரு ட்ரேட் மட்டும் நான் எடுத்து காமிச்சிடுறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்த்தா ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ட்ரேட்ஸ் தான் எடுத்து காமிப்பேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ அதனால தான் நானுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு அசெட்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகேவா. ஸோ பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஒரே லைனில் ஸோ இத்தனை கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நல்ல ஒரு ட்ரெண்டு இருந்து ஸோ அந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனால் தான் உங்களுக்கு அக்யூரசி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது ஒரு வால்டைலான ஒரு அசெட் தான். ஓகே. ஸோ பாருங்கள் இந்த மூவிங் ஆவரேஜில் தொடர்ந்து ஒரு 4-5 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ டச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால் நல்லா பார்த்து பார்த்தீங்கன்னா ஸோ பண்ணிக்கணும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. ஸோ ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஓகே. ஸோ இன்னொரு ட்ரேட் எடுத்து நம்ம இப்போ வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்டைல் அசெட்டில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள்.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே. ஒரு டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைக்குமான்னு பார்ப்போம். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகி, ஸோ பிரேக் அவுட் ஆனது பிறகு ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போய் ரிஜெக்ஷன் ஆனிச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க கைஸ் ஓகே. ஸோ இந்த ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நான் இன்னொரு ட்ரேட் எடுத்துகிட்டு நான் ட்ரேட் எடுக்கும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு, இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா பிரேக் அவுட் ஆகணும் ஓகே. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் இந்த லைனை போய் டச் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆகணும். ஸோ ரிஜெக்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டலில் இருக்கணும் ஓகே. ஸோ ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சனால ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்ப்போம் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது ஓகே. ஸோ ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் கைஸ் ஓகே. ஸோ நான் அகைன்மே லாஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிங்க ஓகே. நீங்கள் இப்போ டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் போய் அகைன் அந்த லைனை பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆகணும். ரிஜெக்ஷன் ஆகி க்ரீன் கேண்டலில் முடிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸோ பாருங்கள் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஸோ ரிஜெக்ஷன் இங்கே வந்து முடிஞ்சிருக்கு ஓகேவா. ஸோ இங்கே இவ்வளோ தூரம் விக் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து போய் கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு டீப் வின் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு புரியலனா பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 2 ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டேன். USD EGPயில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடும், ஸோ இந்த AED JPயில் ஒரு ட்ரேடுமே எடுத்து காமிச்சிட்டேன் ஓகே. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ அப்படி புரியலன்னா ஸோ எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பண்ண உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் காமிச்சு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஸோ தனியாகவே பர்சனலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ் ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க கைஸ் ஓகே. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ.